36வது நாளிலும் ஆண்டவர் கொண்டு வந்ததற்காக நன்றிகிறேன். இந்த மாதத்தினுடைய கடைசி நாளிலே நாம் இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்தநாமம் உண்டாகட்டும். நேற்றைய தினத்திலே நாம் ஆண்டவருடைய வசனத்தை நம்ம தியானித்தோம். பரிசுத்த பர்வதமும் தேவ சத்தமும் என்கிற தலைப்பிலே நேற்றைய தினத்திலே தியானித்தோம். இன்றைக்கு பரிசுத்த நகரம் பரம வெளிப்பாடு என்கின்ற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். பரிசுத்த நகரமும் பரம வெளிப்பாடு. வெளிப்படுத்த விசேஷம் 21ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் மிகவும் பெரிதான பர்வதத்திலே என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று தினத்தில் நாம் தியானித்தோம். ஆண்டவர் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் ஆண்டவர் மறுரூபமானார். அங்கே யாரெல்லாம் இருந்தது என்று சொன்னால் பேதுரு, யோவான், யாக்கோபு இருந்தார்கள் என்று சொல்லி. அப்போ அந்த மறுரூப மலையிலே தேவனுடைய அந்த மறுரூபத்தை பார்த்ததான 12 சீஷர்களில் 3 சீஷர்கள் ஒருவன் தான் அப்போஸ்தலனாகிய யோவான். இந்த அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு தான் ஆண்டவராகிய தேவன் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதும்படியாக, நடக்க போகிற சம்பவங்களை எழுதும்படியாக தேவன் அருமையான அப்போஸ்தலனாகிய யோவானை ஆண்டவராகிய தேவன் தெரிந்து கொண்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் தொடக்கத்தில் வானத்தையும் பூமியையும் ஆண்டவராகிய தேவன் சிருஷ்டித்தார். வெளிப்படுத்தின விசேஷம் முடியும் பொழுது 21ஆம் அதிகாரத்தில் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் அப்போஸ்தலனாகிய யோவான் பார்க்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, புதிய வானமும் புதிய பூமியும் உண்டானது, சமுத்திரம் இல்லாமல் போயிற்று என்று சொல்லி ஒரு தரிசனத்தை அவர் காண்கிறார். அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை, அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய தேவன் நமக்காக ஒரு நகரத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அது எப்படிப்பட்ட நகரம் என்று சொன்னால் பரிசுத்தமான நகரம். அந்த பரிசுத்தமான நகரத்திலே நாம் போக வேண்டுமானால் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்போ அசுத்தமானது ஒன்றும் அதிலே பிரவேசிப்பது இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம ஆண்டவராகிய தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு இடம் எப்படிப்பட்ட இடம் என்று சொன்னால் அது பரிசுத்தமான இடமாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய தேவன் உனக்காகவும் எனக்காகவும் ஒரு இடத்தை ஆண்டவராகிய தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இந்த 2 வசனத்திலே வாசிக்கும் பொழுது அது எங்கிருந்து இறங்கி வருகிறது? தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்போ பரலோகத்தில் இருந்து, அப்போ தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திலிருந்து, பரலோகத்தில் இருந்து அது இறங்கி வர கண்டேன் என்று சொல்லி வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ அது யாருக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்காக, கர்த்தருக்காக ஆயத்தமாய் காத்திருக்கிறவர்களுக்காக ஆண்டவராகிய தேவன் ஒரு நகரத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். யோவான் 14ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, இதோ நான் போகிறேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், நான் இருக்கும் இடத்தில் நீங்கள் இருக்கும்படி நான் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக ஒரு நகரத்தை ஆயத்தப்படுத்தும்படியாக அவர் போயிருக்கிறார்.
அப்போ அந்த நகரம் எப்படிப்பட்ட நகரம் என்று சொன்னால், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நகரத்தை ஆயத்தப்படுத்தும்படியாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போயிருக்கிறார். அப்போ அவர் ஆயத்தப்படுத்தின பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் திரும்ப வரப்போகிறார். அவர் வரும்பொழுது யாரெல்லாம் அவர் இருக்கிற வண்ணமாக இருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவராகிய தேவன் தன்னிடத்திலே கூட்டி சேர்த்துக் கொள்ள போகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம இப்படிப்பட்டதான உபவாச கூட்டங்கள் எதற்கு என்று சொன்னால், நாம் தேவனிடத்தில் போவதற்கு பரிசுத்தமாவதற்காகத்தான் கர்த்தர் இப்படிப்பட்ட கூட்டங்களை நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் நானும் இன்னும் தேவனிடத்தில் அந்த பரிசுத்த நகரத்திற்கு போகும்படியாக நம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நகரத்தை காண்பதற்கு ஆபிரகாம் கூட ஆசையாக இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ ஆபிரகாம் எங்கே இருக்கிறார்? பழைய ஏற்பாட்டிலே ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், ஆபிரகாம் தோற்றம் நமக்கு உண்டாகும். அப்போ ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமுடைய வாழ்க்கை வரலாறு ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஆபிரகாம் கூட இந்த நகரத்தை பார்ப்பதற்கும் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவன் ஆசையாய் இருந்தான் என்று நம் வேதத்திலே வாசிக்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களிலே வாசிக்கும்போது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுக்குள்ளே நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். அப்போ எதற்காக அழைத்தார்? நான் சுதந்திரமாய் கொடுக்கிற தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள் என்று சொல்லி அழைக்கும் பொழுது அவன் கீழ்ப்படிந்து எந்த இடத்துக்கு போகிறது தெரியாமலே அவன் புறப்பட்டு போனான் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ அவன் எங்கு போய் சேர்ந்தான்? கானானிலே போய் சேர்ந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அவன் கானானில் சேர்ந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் என்ன என்று சொன்னால், கானான் தேசத்தை தான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். ஆனால் ஆபிரகாமுக்கு ஒன்று தெரியும், இந்த பூமி எனக்கு சொந்தம் இல்லை, இந்த நகரம் நமக்கு சொந்தம் இல்லை என்பதை அவன் அறிந்தவனாய் இருந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே வேதம் சொல்கிறது, அவன் விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்தான். அப்போ அவன் எப்படி சஞ்சரித்தான்? அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம்தான், அது தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமான தேசம்தான். ஆனால் அதில் அவன் எப்படி சஞ்சரித்தான் என்று சொன்னால், பரதேசியை போல சஞ்சரித்தான். அப்போ அவனுக்கு ஒன்று தெரியும், இது எனக்கு ஆசீர்வாதமான தேசமாக இருந்தாலும் இது நிலையானது அல்ல, நிலையான நகரம் எனக்காக தேவன் உண்டாக்கி கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த சிந்தை நமக்குள்ளே இருக்குமானால் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியின் மேலேயோ இந்த பூமியில் உள்ள பொருட்கள் மேலேயோ எது மேலேயும் நமக்கு ஆசை போகவே போகாது. அல்லேலூயா. அப்போ என்னுடைய எண்ணம், என்னுடைய வாஞ்சை, என்னுடைய ஏக்கெல்லாம் என்னன்னா பரலோகம் மாத்திரமே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை ஆண்டவர் கொடுத்தாலும் அவனுடைய வாஞ்சை ஏக்கெல்லாம் என்னவா இருந்ததுன்னு சொன்னா, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபார நகரங்களுக்கு அவன் காத்திருந்தான். அப்போ ஆண்டவர் எந்த நகரத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்பதனுடைய வெளிப்பாடு ஆபிரகாமுக்கு இருந்ததுனால
அவருடைய வாஞ்சை, அவருடைய ஏக்கம், அவருடைய எண்ணெல்லாம் எதுவாக இருக்குதுன்னு சொன்னால், பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற அந்த பரிசுத்த நகரமாகிய எருசலேமின் மேலே ஆபிரகாம் வாஞ்சையாக இருந்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியில அவன் வெள்ளியும் பொன்னும் உடைய சீமானாக இருந்தான். பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இருந்து. அல்லேலூயா. ஆனால் அந்த எண்ணங்கள் எல்லாம் அவனுக்கு என்ன போல, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தின் மேலே அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் போகவே இல்லை. அவருடைய எண்ணங்கள் எல்லாம் பரலோகத்தை நோக்கியே இருந்தது. அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுவது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறது மேலே நம்ம வாஞ்சை இல்லை, ஒரிஜினாலிட்டி இருக்கிறது மேலே நமக்கு வாஞ்சை இருக்கும் பொழுது இந்த பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உனக்கு கொடுத்து உன்னை நிறைவாய் நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் அதுக்கு மேலே பரம தேசத்தின் மேலே உங்கள் வாஞ்சை போச்சுன்னா இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களை பின்தொடர்ந்து வரும். அல்லேலூயா. இதை கேட்கணும்னு அவசியமே இல்லை. ஆண்டவரே என்னை ஐஸ்வர்யவனை ஆக்குங்க, என்னை ஆஸ்தி உள்ளவனை ஆக்குங்கன்னு கேட்கணும்னு அவசியம் இல்லை. கர்த்தர் தானாகவே எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் தந்துடுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 3ஆம் மாதத்தினுடைய கடைசி நாளிலே நாம் இருக்கிறோம். அப்போ தேவன் நமக்குரிய பிரதிபலனை ஆண்டவர் நிறைவாய் உனக்கு தர அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் வாஞ்சையெல்லாம் எதுவாக இருக்கணும்னா பரம தேசத்தையே வாஞ்சிக்கணும், பரம தேசத்தையே நீங்கள் நாடணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நீங்கள் பரம தேசத்தையே நாடும் பொழுது இந்த பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களை ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு தந்து உங்களுக்கு நிறைவாய் நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த நகரத்தை நாம் அடைய வேண்டுமானால், பரம ராஜ்யத்தை அடைய வேண்டுமானால், பரம எருசலேமை அடைய வேண்டுமானால் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மேலும் சொல்வது வெளிப்படுத்துகிற விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 12ஆவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன், அதிலிருந்து அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை, என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் நல்லா கவனிக்கணும், பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எருசலேம், புதிய எருசலேமாகிய நாமத்தை, தேவனுடைய நகரமாகிய நாமத்தை, புதிய நாமத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் எப்ப கிடைக்கும்? ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதம் நமக்கு தேவை, எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நிச்சயமா அவனுக்கு தருவாரு. ஆனா இது மேல உங்களுடைய கண்கள் என்ன பண்ணக்கூடாதுங்க, போகக்கூடாது. அல்லேலூயா. தேவன் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற அந்த புதிய எருசலேமாகிய தேவனுடைய நகரத்தின் மேலே நம் வாஞ்சியாக இருக்கும் பொழுது இந்த பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு கொடுத்து நடக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்ப தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, எபிரேயர் நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும், நல்ல கவனிக்கணும், ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும். அல்லேலூயா. அப்ப அது என்ன? ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம். அல்லேலூயா. அப்ப தேவன் எந்த இடத்துல வீற்றிருக்கிறாரோ, தேவன் எந்த இடத்தை நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரோ அந்த இடத்திற்கு நீயும் நானும் வாஞ்சை இருக்கும் பொழுது, அந்த இடத்துக்கு போகணுன்ற விருப்பம் இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த இடத்தையும் தராரு. கேட்காத இந்த பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தராரு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் மேலான காரியங்களை வாஞ்சிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு கீழே இருக்கிற பூமியில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவராகிய தேவன் நமக்கு தர அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கிறது, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். அப்ப நிலையான நகரம் என்பது என்ன? அதுதான் தேவன் வாசம் பண்ணுகிற இடம்.
தேவன் இருக்கிற இடத்துல நீ நானும் இருக்கும்படியாக தேவன் உன்னை முன்குறித்து இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நம்ம நிலையான நகரத்துல நம் போகும்படியாக கர்த்தர் உன்னையும் என்னையும் ஆண்டவர் செலக்ட் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதாவது ஒருத்தர்கிட்ட சொன்னாங்களா, அப்பா 10 அடி ஆழத்துல தங்கம் நிறைந்து இருக்கிறது, அந்த 10 அடி ஆழத்துக்குள்ள அந்த தங்கத்தை நீங்க என்ன செய்யுங்க, நீ ஆழத்தை தோண்டி நீ எடுத்துக்கோ அப்படின்னாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த மனுஷன் தோடும் பொழுது 2 அடி 3 அடி தோடும் பொழுதே தங்கம் வந்துருச்சு. 2 அடி 3 அடி தோடும் போதே தங்கம் வந்துருச்சு. அதை எடுத்துக்கொண்டா இன்னும் கொஞ்சம் தோண்டனா இன்னும் கொஞ்சம் தங்கம் வந்துடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 8 அடி தோண்டினா கொஞ்சம் நிறைய தங்கம் வந்தவுடனே அதை பார்த்தோன்னா அவனுக்கு என்ன ஆயிடுச்சுங்க, சந்தோஷமாயிடுச்சு. அதுலேயே அவன் ஸ்டாப் ஆகிட்டான். அல்லேலூயா. ஆனால் உண்மை என்னென்னா 10 அடிக்கு மேலே முழுவதும் என்னதான் இருக்குதுங்க, தங்கம் தான் இருக்கு. அப்போது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் என்னன்னா கொஞ்சம் கொஞ்சம் தங்கம் இருக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஆனால் பரலோகன்றது முழுவதும் தங்கமாக இருக்கிற ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதனுடைய பொருட்கள வீதிகள் எல்லாம் எப்படியா இருக்கும்போது தங்கமாக தான் இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. அப்போ அப்படி மேலான ராஜ்யத்தில் கர்த்தர் உன்னை என்னை கொண்டு போவதற்காக தான் ஆண்டவர் ஆயத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பார்த்து நம்ம இங்கேயே செட்டில் ஆகக்கூடாது. நமக்கு இதுக்கு மேலே ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, பரலோகத்தினுடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ இந்த பரலோகத்தில் உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய தேவன் ரத்தத்தை சிந்தினார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். சபையில தேவன் அன்பு கூர்ந்து ஆண்டவராகிய தேவன் உனக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையில அவர் ரத்தம் சிந்த காரணம் என்ன என்று சொன்னால், அந்த மேலான உன்னதமான இடத்திற்கு உன்னையும் என்னையும் கொண்டு போகும்படியாக. அல்லேலூயா. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25, 26, 27 வசனங்களிலே வாசிக்கும்போது, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதுக்கும் கரை திரை ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்து, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சபை என்பது மணவாட்டி. அல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாரும் யாருங்க, மணவாட்டி. உங்க மேல ஆண்டவர் அன்பு கூர்ந்து உங்களுக்காக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ ஆண்டவர் சபையை எப்படி சுத்தப்படுத்துகிறார், எப்படி மகிமையுள்ள சபையாய் மாற்றுகிறார் என்று சொன்னால் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, திருவசனத்தை கொண்டு. அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எப்படி ஆண்டவர் சுத்தம் பண்றாரு அப்படின்னா, வசனத்தினாலே உங்களை சுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தண்ணீர் மூழ்கினால் உங்களை சுத்தம் பண்ணுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ உங்களை சுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாதபடிக்கு, அப்ப எந்த ஒரு அழுக்கும் எந்த ஒரு அசுத்தமும் இல்லாதபடிக்கு தேவன் உங்களை முற்றிலுமாக ஆண்டவராகிய தேவன் பரிசுத்தமாக்குகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய எல்லா விதமான மீறுதல்கள், எல்லா விதமான அக்கிரமங்கள், எல்லா விதமான பாவங்கள் ஆண்டவர் அப்படியே கழுவி 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 ஆண்டவர் உங்களை இன்னும் பரிசுத்தமாய் கர்த்தர் மாற்றி, அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனத்தினுடைய பிற்பகுதி சொல்லுது, அதை பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாய் மாற்றுவதற்கு. அல்லேலூயா. இப்போ நம்ம சபையா இருக்கிறோம், இதை மகிமையுள்ள சபையா கர்த்தர் என்ன பண்றாங்க, மாற்றிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு வரும்பொழுது நீங்க எல்லாம் எப்படி இருப்பீங்கன்னா, மகிமையுள்ள சபையாக இருப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய தேவன் உங்களை சுத்த ஜலத்தினாலே ஆண்டவராகிய தேவன் கழுவுகிறார்.
பரிசுத்த ஆவியினாலே கழுவுகிறார். அவருடைய வசனத்தினாலே உங்களை கழுவுகிறார். உங்களை முற்றிலுமாய் கர்த்தர் பரிசுத்தமாக்கி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களை ஆண்டவர் தம்முடைய இரக்கத்தின்படியும் மறுஜென்ம முழுக்கினாலும் ஆண்டவராகிய தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய தேவன் சுத்தப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. தீத்து 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, தீத்து 3:5 நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியையும் மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். அல்லேலூயா. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் அவர் தம்முடைய இரக்கத்தின்படி மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் ஆண்டவராகிய தேவன் நம்மை புதிதாக்கி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் சொன்னா, மனவாட்டியாகிய சபையை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆண்டவராகிய தேவன் உன்னை என்னை விடுதலையாக்கி மகிமையுள்ள சபையாக தேவனுக்கு முன்பாக நிறுத்தி கொள்ளும்படியாக ஆண்டவராகிய தேவன் உன்னை என்னையும் ஏற்கனவே அவர் தம்முடைய புத்தகத்தில் அவர் எழுதி வச்சிட்டார். அல்லேலூயா. இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் டீப்பாக சொல்ல பாருங்க. நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய பெயரை ஆண்டவர் சியோனில் பதிவு பண்ணிட்டார். எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் எங்கே பதிவு பண்ணிட்டாரு? ஆண்டவர் சியோனில் பதிவு பண்ணிட்டார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 87வது சங்கீதம் 5-6 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, சீயோனை குறித்து இன்னான் அதில் பிறந்தான் என்று சொல்லப்படும் உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் ஜனங்களின் பெயர் எழுதும் பொழுது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார்களா? தொகையிடுவார். அல்லேலூயா. சீயோனிலே இன்னான் பிறந்தான் என்பதை. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் உன்னை என்னையும் ஆண்டவர் பிறக்க ஆண்டவர் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. சரிப்பா, ஏற்கனவே நம்ம பிறந்துட்டோம், அப்புறம் ஏன் இந்த பூமிக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் எல்லா நீதியை நிறைவேற்ற பூமிக்கு வந்தது போல கர்த்தர் உங்களை எல்லா நீதியும் நிறைவேற்றும்படியாக இந்த பூமியிலே கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் எப்போ ரட்சிக்கப்படுவீங்க, எப்போ ஞானஸ்நானம் ஆவீங்க, எப்போ பரிசுத்தமாக மாறுவீங்கன்றது கூட ஆண்டவர் எழுதி வச்சிட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஆனாலும் அதனுடைய சாவியை உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது சொல்றது? ஆமாம். அதாவது இந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு ஞாபகம் வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நடந்த ஒரு சம்பவம், ஒரு முஸ்லீம் சகோதரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ அவங்க ஒரு சொப்பனம் பார்த்தாங்க. என்ன சொப்பனம் அப்படின்னா, அவங்க நல்லா 30 வயசில் ஞானஸ்நானம், அதாவது அவங்க 29வது வயசில் இருக்கிறாங்க. 30 வயசில் அடுத்த வருஷம் ஞானஸ்நானம் எடுக்கிறது போல அவங்களுக்கு ஒரு சொப்பனம் வந்தது. 30வது வயசில் ஞானஸ்நானம் எடுக்கிறது போல ஒரு சொப்பனம் வந்தது. ஆனால் அவங்க 30 வயசில் ஞானஸ்நானம் எடுக்கலை. சூழ்நிலை நிமித்தமாக அவர்கள் ஞானஸ்நானம் எடுக்காமல் விட்டுட்டாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். எல்லா உலகத்துடைய வாழ்க்கை எல்லாம் முடிந்து 60 வயசாகும்போது அவங்க என்ன பண்ணாங்க? ஞானஸ்நானம் எடுத்தாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ அவங்க ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது கர்த்தர் அவங்க ஞானஸ்நானம் எடுப்பதை போல 30 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு சொப்பனத்தில் வெளிப்பட்டதை ஆண்டவர் காமிச்சார். உடனே அவங்க கேட்டாங்க, ஆண்டவரே, எனக்கு 30 வயசு இருக்கும்போது ஞானஸ்நானம் எடுக்கிற மாதிரி எனக்கு சொப்பனத்தை தந்தீங்க, ஆனால் நான் 60 வயசுல தான் என்ன பண்ணுறேன்? ஞானஸ்நானம் எடுக்கிறேன். இது என்ன ஆண்டவரே அப்படின்னா? அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொன்னாரா, நான் உனக்கு ஞானஸ்நானம் நீ எடுப்பேன்னு சொல்லும்போது உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்குற ஆள் பிறக்கவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அந்த சொப்பனத்தில் யார் ஞானஸ்நானம் கொடுக்குறாங்களோ அதே நபர் தான் ஞானஸ்நானம் கொடுக்குறாரு. ஆனால் வயசு தான் என்ன இருக்கு?
டிஃப்ரெண்டாக இருக்குது. அல்லேலூயா. கொடுக்குற ஆள் அப்போ 30 வயசுக்கு முன்னாடி பார்த்து தோப்பணத்தில் இருந்த நபர் தான் இப்போ ஞானஸ்நானம் கொடுக்குறாரு. அவருக்கு 30 வயசு. அல்லேலூயா. ஆனால் இப்போ இந்த அம்மாவுக்கு 60 வயசு. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அதனுடைய ரகசியம் என்னென்ன, ஞானஸ்நானம் கொடுக்குற ஆள் ஒன்றும் பிறக்கவே இல்லை. பிறந்த பிறகு அவர் 30 வயசு ஆகிற வரை இவங்க வெயிட் பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. சில நேரத்தில் கர்த்தர் நமக்கு என்ன நியமிச்சிருக்கிறாரோ அதுதான் என்ன பண்ணுவேன், ஆண்டவர் ஆல்ரெடி நடக்க வைப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ தேவ திட்டத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்து நடத்த வல்லமையுள்ளவராக. ஏற்கனவே உங்களுடைய பிறப்பெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுறாருங்க, ஆல்ரெடி எழுதிட்டார். அல்லேலூயா. நீங்கள் எப்போ ஞானஸ்நானம் எடுப்பீங்கன்றதையும் ஆண்டவர் எழுதி வச்சிட்டார். அல்லேலூயா. அந்த நாள் வருகிற வரை நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகும். அல்லேலூயா. இயேசு வர்றதை எழுதி வச்சிட்டார், ஏற்கனவே முடிச்சு வச்சிட்டார். இந்த நாள் தான் வரப்போகிறேன். அவர் வருகிற நாளிகையும் அவர் வருகிற நேரத்தை ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அந்த நேரம் வருகிற வரை இயேசு இன்னும் வரமாட்டார். அல்லேலூயா. இதே போல தான் இயேசுடைய முதலாவது வருகையிலும் அவர் குறித்த நாள் குறித்த நேரம் வர்ற வரையும் அவர் காத்து கொண்டு இருந்தார். அல்லேலூயா. அந்த குறித்த நாள் குறித்த நேரம் வந்த உடனே இயேசு இந்த பூமியில அவர் மனிதனாக அவதரித்தார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எல்லாம் தேவனுடைய திட்டத்தின்படி ஆண்டவராகிய தேவன் தம்முடைய காரியங்களை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீ நானும் இன்னும் ஆயத்தமாக வேண்டியது இருக்கு. மனவாட்டியே ஆயத்தமாக வேண்டியது. ஏன் ஆண்டவர் இன்னும் தாமதிக்கிறாரு? இன்னும் நம்ம பூர்ணமாகலை. பூர்ணமாகும் பொழுது தான் இயேசு வருவார். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தின விசேஷம் 21:9, பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய யோவானை தூதன் சொல்றார், இங்கே ஏறி வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன். மனைவியாகிய மணவாட்டி, மனைவியாகிய. அப்ப ஆண்டவர் நம்மளை எப்போ மனைவியா மாத்திட்டாரு? இந்த பூமியிலே நீ எப்பொழுது ஞானஸ்நானம் எடுத்தியோ அப்பவே நீ ஆண்டவருடைய மனைவியை மாற்ற. அல்லேலூயா. மனைவியாகிய மணவாட்டி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம பூமியிலே நிச்சயதார்த்தம் பண்ண பிறகுதான் கல்யாணம் பண்ணுவோம், மனைவியா மாறும். ஆனா ஆண்டவர் இந்த பூமியில உன்னை மனைவியா மாத்திட்டு பரலோகத்தில் உன்னை மணவாட்டியா மாத்துறாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கும் போது, வெளிப்படுத்தல் 19:7, நாம் சந்தோஷப்பட்டு களி கூறுவோம், அவருக்கு துதி செலுத்த கடவோ, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினார். அல்லேலூயா. அவருடைய மனைவி என்ன பண்ணா? தன்னை ஆயத்தப்படுத்தினார். இப்ப நீங்க எல்லாம் ஆண்டவருடைய மனைவி. யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருக்காக காத்திருக்கிறீங்களோ அவங்களாம் யாருங்க? ஆண்டவருடைய மனைவி. அல்லேலூயா. இப்ப நீங்க மணவாட்டியா மாறணும். மணவாட்டியா, அப்ப மணவாட்டியா மாறணும்னு சொன்னா நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். 8ஆம் வசனம் சொல்லுது, 19:8, சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு ஆண்டவர் ஒரு ட்ரெஸ் தர. என்ன ட்ரெஸ் அது? பரிசுத்தவான்களுடைய நீதி என்கின்ற பிரகாசமான மெல்லிய வஸ்திரம். பிரகாசமான மெல்லிய வஸ்திரம். அப்போ இந்த மெல்லிய வஸ்திரத்தை வாங்குவதற்கான பரிசுத்தவான்களுடைய ட்ரெஸ் அது. அல்லேலூயா. யார் ட்ரெஸ் அது? பரிசுத்தவான்களுடைய ஆடை. அப்போ பரிசுத்தவான்களுடைய நீதி என்கின்ற ட்ரெஸ்ஸை கர்த்தர் உனக்காக எனக்கு வச்சிருக்கிறார். இதை போட்டுக்கு தான் நம்ம கல்யாணத்துக்கு போக போகிறோம். அல்லேலூயா. இதை போட்டுக்கு தான் நீ மனவாட்டியாக போக போகிற. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இந்த ட்ரெஸ்ஸை வாங்குறதுக்கு தான் நீ நானும் காத்திருக்கிறோம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய தேவனுக்காக ஆயத்தமாய் காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் இப்படிப்பட்டதான ஆண்டவர் ஆடையை, ட்ரெஸ்ஸை ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம போகிற இடம் பரிசுத்தமான நகரம். அந்த வெளிப்பாடுகள் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு இருக்கணும். நான் அங்கே போக போகிறேன்,
ஆண்டவருடைய மனவாட்டியாக போக போகிறேன், ஆண்டவரோடு கூட நித்தியமாக வாழ போகிறேன். அதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை என்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. கற்றுக் கொடுத்த இந்த தேவனுடைய வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.